யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, அலைமோதும் உலகினிலே ஆறுதல் நீர் தர வேண்டும். அலைமோதும் உலகினிலே ஆறுதல் நீர் தர வேண்டும். அண்டை வந்தோர் அடைக்கலம் நீர் ஆதரித்தே அரவணைப்பாய். அண்டி வந்தோர் அடைக்கலம் நீர் ஆதரித்தே அரவணைப்பார். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையா. மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையா. குணமதிலே மாறாட்டம் குவளையந்தான் இனிவது போ. குணமதிலே மாறாட்டம் குவளையந்தான் இணைவது போ. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, வேறருந்த மரங்களிலே விலையுயர்ந்தும் மலர்களை போல், வேறருந்த மரங்களிலே விளைந்திருக்கும் மலர்களை போல் உலகிருக்கும் நிலை கண்டு உமது மனம் இறங்காதோ. உலகிருக்கும் நிலை கண்டு உமது மனம் இறங்காதோ. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர், நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேலைக்காக ஜெபிக்கிறோம். இந்த வேலையில் ஆண்டவரே, உமது பிள்ளைகளாகி நாங்கள் இவ்வளவு நேரம் ஆண்டு உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் நல்லா துதித்திருக்கிறோம், ஆராதனை செய்திருக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டு உங்களுடைய வேதத்தை நாங்கள் தியானிக்கிறோம். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து பரம்பிதாவே, ஆமென். நாம் உட்காருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒரு சங்கீதத்தை படிப்போம். சங்கீதம் 37ஆம் சங்கீதத்தை படிப்போம். இப்போ நம்ம படித்தோம், யாரை குறித்து சொல்லுது? வெரி குட். நீதிமானை குறித்து, துன்மார்க்கனை குறித்து. துன்மார்க்கனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நீதிமானுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவனுடைய முடிவு எப்படி, இவனுடைய முடிவு எப்படி,
அப்படிங்கிறது குறித்து இந்த சங்கீதம் 37 அழகாய் சொல்கிறது. அதனால நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீதிமானுக்குள்ள ஒரு குணாதிசயங்கள் நம்மளுக்குள்ள காணப்படும் போது உண்மையாலுமே ஆண்டவர் இம்மையிலும் ஆசீர்வதிப்பார், மறுமையில் ஆசீர்வதித்து நித்திய ஜீவனை கொடுத்து பரலோகத்திலே ஆண்டவர் நம்மளை பங்கெடுக்கிறவர்களை வைக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த வசனத்தில் நம்ம சொல்லும்போது ஒவ்வொரு வசனத்தை நம்ம விளக்குனா நிறைய நேரம் பத்தாது. இருந்தாலும் நம்ம ஒரு சில வசனங்களை நாம் பார்த்தோம். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்காடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அப்போ பொல்லாதவர்கள் குறித்து நம்ம என்ன செய்யணும்? எரிச்சல் அடையக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளா அது ஆண்டவருடைய சுவாபம் நம்மளுக்குள்ள இருக்க வேண்டும். பொறாமை கொள்ளாது. அப்ப அது ஆண்டவருடைய சுவாபம். பொறாமை கொள்ளக்கூடாது. அவர்கள் புள்ளை போல சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும்புண்டை போல வாடி போவார்கள். யாரு? அதாவது துன்மார்க்கர். ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் மன்னித்து மறந்து அவன் எல்லாவற்றையும் சகித்து பொறுமையா இருக்கும் போது ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறார். ஆனால் அதே சமயத்தில் துன்மார்க்குடைய இது என்ன? புள்ளை போல வாடி போவான். அல்லேலூயா. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம ஆண்டவருடைய வசனங்களுக்கு நம்ம கீழ்ப்படிந்திருக்கும் போது ஆண்டவர் நம் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறார். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளால் பூமியில நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை நம்பி நன்மை செய்யணும். நன்மை செய்ய பிள்ளைகள் இருக்க வேண்டும். இது ஆண்டவருடைய சுபாவம். சத்தியத்தை மேய்ந்து கொள். ஆண்டவருடைய வேத வசனங்களை அதிகமாய் படித்து அதை தெரிஞ்சு அதை பற்றி நம்ம கட்டாயமா அதை பற்றி நம்ம 4 பேருக்கு சொல்றவர்களாக காணப்பட வேண்டும். அடுத்தது கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவருடைய இருதயத்தின் வேண்டுதல் எல்லாம் உனக்கு அருள் செய்வார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அவன் இதயத்தின் வேண்டுதல் எல்லாம் உனக்கு அருள் செய்வார். ஆண்டவருடைய வேதத்தை படிக்கிறது, ஆலயத்துக்கு வர்றது, ஜெபிக்கிறது, இதுல நம்ம எப்பொழுதுமே அதிகமாய் நம்ம நேரங்களை செலவழிக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்குள்ள கொண்டு வர வேண்டும். அப்படியா இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். அதே மாதிரி நம்மளும் ஆண்டவர் நம்மளுக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்து ஆண்டவர் பிள்ளைகளா இருக்கும்போது ஆண்டவர் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, அவருக்கு காத்திரு. காரிய சுற்றிலவன் மேல் ஜீவனை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாது. நம்மளுக்கு யார் என்ன செஞ்சாலும் சரி, நம்மளுக்குள்ள எரிச்சல் வந்தாலும் கூட நம்ம அதையெல்லாம் அடக்கி கொண்டு நம்ம என்ன செய்யணும்? அவனுக்கு நன்மை செய்யணும். அவனுக்கு நல்ல இது செய்யும் போது அவனே கடைசியில் மனம் மாறி நம்ம இத்தனையெல்லாம் நம்ம துரோகம் பண்ணாலும் கூட அவன் நம்ம பக்கமா நம்மளை ஒன்றும் கண்டுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி அப்படியா இருக்கிற இந்த சுவாமெல்லாம் அது ஆண்டவருக்கு சேர்ந்த சுவாமம் இருக்கிறபடியால் நம்ம எரிச்சல் அடையக்கூடாது. பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஆண்டவருக்கு காத்திருக்கிற பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். ஆனா நம்ம என்ன செய்யறோம்னா, எப்போ ஆலயம் முடியும், நம்ம எப்போ ஓடலாம், நம்ம வேலைகளை பார்க்கலாம் தான் நம்ம இருக்கிறோம். இல்லை ஓடுற ஆட்களை தான் இருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமா எல்லாம் காரியத்தை நம்ம இது பண்ணி நம்ம இது பண்ணுற மாதிரி எல்லாம் இல்லை. அதனால் யார் அதிகமாக ஆலயத்தை நாடி 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 தேடி ஆலயத்துக்குள் இருக்கிறாங்களோ அவங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், அவங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவங்களுக்கு காரியம் நம்ம காரியம் நம்ம பிறந்தாச்சுன்னு சொன்னால் சாக வரைக்கும் நம்மளுக்கு என்ன வேலை இருந்துட்டு தான் இருக்கு. ஆனால் அதுக்கு மேலே நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு நம்ம முதலிடம் கொடுக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யணும். ஆலயத்தினுடைய காரியங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா, ஆலயத்தினுடைய காரியம் நம்ம முந்தணும். ஒவ்வொரு காரியத்தை நம்ம ஒரு சின்ன வேலையினாலும் நான் செய்யறேங்கணும்.
அப்போ ஆலயத்துக்கு நம்ம ஆலயத்து மேலே நம்ம கண்ணு கருத்துமா இருக்கும்போது ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் கண்ணு கருத்துமா இருந்து நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி நம்மளுடைய குடும்பத்தை பாதுகாத்து நம்மளுடைய எல்லா காரியத்தையும் அவர் முன்னிட்டு செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே தான் இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா, அட ஒரு சின்ன ஒரு உதவி செய்யுங்கன்னு சொன்னா காதல் கேட்டும் கேட்காம ஓடுறாங்க. ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆலயத்தில் நம்ம அதுக்குன்னு சொல்லி போட்டு நீங்க 24 மணி நேரம் இங்க இருக்குன்னு சொல்லவில்லை. ஆலயத்தினுடைய காரியங்கள் நம்ம பார்க்கணும். அதே சமயத்தில் ஆலயத்தின் காரியங்களையும் பார்க்கணும். ஆலயத்தில் என்ன தேவைகள் இருக்குது அதை நம்ம அதை நம்ம என்னால் முடிஞ்ச நான் இது செய்கிறேன் அப்படின்னு சொல்லி முன்னுக்கு வரணும். நானும் பார்த்தாச்சு. இப்போ இபி பில் ஒரு 6 மாசமா சொல்லிட்டு இருக்கிறோமா, ஒருத்தருமே காதல் போடுறதில்லை. ஒரு மகனுக்குள்ள ஆண்டவர் பேசியிருக்காரு. ஒரு சிலர் தான், 1-2 எண்ணி தான் சொல்ல முடியும். அதனால ஆலயத்தின் மேல நம்ம நோக்கமா இருக்கும்போது ஆண்டவன் நம்ம குடும்பத்தை நம்ம ஆண்டவன் நடத்துகிற தேவனா இருக்கிறார். அதனால இந்த மரம் வெட்டினாங்க வாங்கன்னு சொன்னா ஒருத்தருமே வரதில்லை. முதல்ல ஏதாவது கொஞ்சம் நின்று வெட்டிட்டு இருப்பாங்க, கொடுப்பாங்க. இப்போ எப்படா ஓடலான்ட்டு நிற்கிறாங்க. கட்சி முடிஞ்சோன்னா எப்போ ஓடலான்ட்டு நிற்கிறாங்க. நம்ம என்னைக்கு இருந்தாலும் இந்த நம்மளுக்கு வேலை இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் நம்ம ஆலயத்தில் காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால தான் அந்த வசனம் சொல்லுது, பொல்லாதவர்களை அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிற பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நம்ம பூமியே சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். அது இழந்து போகக்கூடாது. துன்மார்க்கன் பாருங்க, இன்னும் கொஞ்சம் தான், அப்போது துன்மார்க்கன் இரான் அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தானால் அவன் இல்லை. துன்மார்க்கன். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் உறங்காமலும் தூங்காமலும் பாதுகாக்கிறார். உன் காலை தள்ளாடப்பட்டார், உன்னை காக்கிறவர். இதோ இஸ்ரவேலை காக்கிற உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. நீதிமானாகிய நம்ம ஆண்டவருக்குள்ள நம்ம அதிகமாக ஆண்டவரை நேசிக்கும் போது, ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்பணிந்து நடக்கும் போது, ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும்போது நம்மளை ஆண்டவர் அப்படியாய் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் துன்மார்க்கனை ஆண்டவர் என்ன பண்ணுவார், அது ஏற்ற நேரம் அவன் செழிக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஆனால் திரும்பி பார்க்கும்போது நம்மளுக்கு இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு போயிடும். அதனால நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கும்போது ஆண்டவருடைய காரியங்களை நம்ம சரியாக செய்யணும். சாந்த குணமுள்ள பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள். சாந்த குணமுள்ள பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானமாக இருப்பார்கள். அப்ப பாருங்க, நம்ம எந்த காரியத்தை குறித்து நம்ம அதிகம் சீக்கிரமா நம்ம கோபப்படக்கூடாது, சாந்தமா இருக்கணும். அப்படியே நம்மளுக்கு விரோதமா நம்மளுக்கு என்ன சொன்னாலும் நம்ம சாந்தமா இருந்து பொறுத்து பொறுமையா சகிச்சு போகும்போது நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்கிறார். இது ஆண்டவருடைய குணாதிசயங்கள். துன்மார்க்க நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறார்கள். ஆண்டவர் அவனை பார்த்து நயிக்கிறார். ஆண்டவர் அவனுடைய நாள் வரும் என்று காண்கிறார். சிறுமையும் எளிமையுமானவனை மடிக்கி விட்டார், செம்மை மார்க்கு விட்டார், விழப்பண்ணுகிறார். துன்மார்க்கர்கள் பட்டயத்தை உருவி தங்கள் வில்லை நானேற்றுகிறார்கள். அல்லேலூயா. அவன் என்னதான் இது பண்ணாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்றுமே செய்ய முடியாது. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கனுக்கு வரும் பலனை காண்பாய். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, பாதை உன் கூடாரத்தை அணுகாது. இந்த வசனமெல்லாம் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நிறைவேற்றி காட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் வசனத்துக்கு கீழ்ப்பழிந்து ஆண்டவருக்கு நம்ம உண்மையாக இருக்கும்போது, ஆண்டவருடைய காரியத்தில் சரியா இருக்கும்போது ஆண்டவர் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறார் இருக்கிறார். துன்மார்க்கனுடைய புயங்கள் முறியும், நீதிமானையோ கர்த்தர் தாங்குகிறார். துன்மார்க்கனுடைய அவனுடைய பலனெல்லாம் ஒன்றுமில்லாம் போயிடும். ஆனா நீதிமான ஆண்டவர் அவன் 7 தடவை விழுந்தாலும் அவனை ஆண்டவர் எழுந்தெடுக்க வைக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய காரியங்கள்லாம் ரொம்ப பெருசு. ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற காரியங்கள். துன்மார்க்கருக்கோ
துன்மார்க்கரோ அழிந்து போவார்கள். கர்த்தருடைய சத்துருக்கள் ஆட்டுக்குட்டியை நினைத்ததைப் போல புகைவார்கள். அவர்கள் புகைந்து போவார்கள். துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான், நீதிமானும் இறங்கி கடுகொண்டிருக்கிறான். நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் வித்தியாசம். நீதிமான் சரியா கரெக்டா என்ன பண்றான்? அவன் உண்மையா இருப்பான். அவன் என்ன சொல்றானா அது செஞ்சிருவான். கடன் வாங்கினா கடன் கட்டிடுவான். அதே சமயத்தில் அவன் என்ன சொல்றானா அதுக்கு சரியானபடி செய்வான். ஆனால் துன்மார்க்கம் அவர் சௌரியத்துக்கு போயிட்டு இருப்பான். கடைசியில் பின்னால் அவனுக்கு வர்ற காரியம் அதுக்கப்புறம் தான் அவன் யோசனை பண்ணுவான், அடையிட இப்படி ஆயிடுச்சு. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளாய் ஆண்டவருடைய குணாதிசயங்கள் நம்மளுக்குள்ளே இருக்கும்போது ஆண்டவர் நம்ம மற்றவங்களை மற்றவங்களுக்கு முன்மாதிரியான வாழ்க்கையை நம்ம செய்யும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். நல்ல மனுஷன்னா நல்லதே செய்யணும், நல்லதே யோசிக்கணும், நல்ல பக்கம் போகணும், நல்ல பக்கம் வரணும், தீங்கான காரியங்களை செய்யக்கூடாது. இந்த மாதிரி காரியங்களை தான் நல்ல மனுஷன். அல்லேலூயா. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம என்ன செய்யணும்னா ஆண்டவருடைய குணாதிசயம் இருக்கிற பிள்ளைகளாக இருக்கும்போது ஆண்டவர் நம் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். யாரே? நீதிமானை. நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதிலும் உள்ளவனானாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. அவன் நித்தமும் இறங்கி கடன் கொடுக்கிறான். அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். தீமை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். அல்லேலூயா. தீமை விட்டு நன்மை செய், சந்ததி ஆசீர்வதிப்பார். நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், பேர பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், கையிட்டு செய்கிற தொழிலை ஆசீர்வதிப்பார். எங்க போனாலும் எங்க வந்தாலும் ஆண்டவர் பாதுகாப்பை கட்டளையிடுவார். அதனாலதான் அந்த வசனம் சொல்லுது, அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். அல்லேலூயா. அவருடைய கரத்தினால் நம்மளை தாங்குகிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. நான் இளைஞனாக இருந்தேன், முதிர்வதற்கு உள்ளவனும் ஆனானும் நீதிமான் கைவிடப்பட்டது அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்துக்கிறது நான் காணவில்லை. ஆமா, நம்ம போயிட்டாலும் கூட பூமியை விட்டு நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. நம்ம குழந்தைகளை பாதுகாக்கிறார், பேர பிள்ளைகளை பாதுகாக்கிறார். ஏன்னு கேட்ட நம்ம ஆண்டவருக்குள்ள உண்மையா இருந்து பயபக்தியா இருந்து நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம அதிகமாக நம்ம ஆண்டவரை நேசித்து ஆலயத்துக்கு வருவதும் போவதும் ஆலயத்துக்கு காரியங்களை சரியா இருக்கும்போதும் தான் நம்ம பூமியில இருந்தாலும் இல்லாட்டி ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அதில் வேதத்தில் ஒரு இதை பார்ப்போம். அது என்னன்னா ஒரு கணவன் மனைவியில் புருஷன் இறந்து போயிட்டான். கடைசியில் அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, அவன் இறந்ததுக்கு அப்புறம் அவனுடைய பிள்ளைகளை என்ன கடங்காரன் அவனை கூட்டிட்டு போய் வேலை வாங்கி அந்த வேலை கடனை கழிச்சிடலான்னு சொல்லி அப்படியா இருக்கும்போது கடைசியில் அவன் என்ன வேண்டான், நீதிமான உண்மையா இருந்ததுன்னா ஆண்டவருக்கு பயந்து இருந்ததுனால அவன் செத்து போனாலும் கூட கடைசியில் ஆண்டவர் என்ன பண்ணார்னா அவனுடைய பிள்ளைகளை பாதுகாத்தார், மனைவியை பாதுகாத்தார். கடைசியில் என்ன பண்ணாரு, ஒரு ஊழியக்கார அனுப்பிச்சு என்ன பண்ணாரு, உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டு அதை ஆசீர்வதிச்சு அதை கொடுக்கும்போது பஞ்சம் தீரம் மட்டும் இருந்து கடைசியில் எல்லா விதமான காரியமெல்லாம் திருப்தியாக இருக்கும். மற்றவங்களுக்கு எடுத்து கொடுக்குற அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நம்ம இருந்தாலும் எல்லாட்டியும் நம்முடைய அதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு இருந்துட்டு நம்ம போறது நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம போறது பெருசு கிடையாது. நம்ம சந்ததி நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும். அதுக்கு தானே நம்ம வாழ்றோம், அதுக்கு தானே இது பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால நம்ம குடும்பம் ஆசீர்வாதம், நம்ம பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்குன்னு சொன்னா ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்.
தீமையை விட்டு நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். அவனுடைய தேவன் அருளிய தேவன் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அவன் நடைகள் ஒன்றும் பிசகுவதில்லை. ஆமா, அவனுடைய தேவன் அருளிய வேதம் இருதயத்தில் இருக்கிறது. அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. ஆண்டவருடைய வேதத்தை படிக்கணும், வேதத்தை தியானிக்கணும். வேதம் வசனம் நம்மளுக்குள்ள இருதய பழகிக்குள்ள வச்சுக்கணும். நம்மளுக்கு ஏதாவது ஆபத்து வர நேரத்தில், பிரச்சனை வர நேரத்தில் அந்த வசனங்களை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து நம்மளுக்கு உடனே அந்த விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்து நம்ம ஆண்டவர் அந்த நேரத்தில் நம்மளுக்கு எல்லா சிக்கல்லேருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் வேதத்தை படிங்க, அந்த பைபிள் வசனத்தை நீங்கள் அதிகமாக நேசிங்க. அது அதிகமாக கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தான் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் பார்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கெடுக்கும் பதரை போல இருக்க. ஆகவே துன்மார்க்கர் நியாயத்திலும் பாவிகள் நீதிமன்ற சபையில் நிலைநிற்பதில்லை. கர்த்தர் நீதிமன்ற வெளியே இருந்திருக்கிறார், துன்மார்க்கின் வெளியே ஒழியும். அழலியா, அப்போ நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நம்ம ஆண்டவர் நம்ம ஒரு நீதிமானாக இருக்க நம்ம ஆசைப்படணும். உண்மையாக இருக்கிறவனை ஆசைப்படணும். நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கிறவனா ஆசைப்படணும். இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையை தலைமுறை தலைமுறையாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அதான் அவர் சொல்றார், அவனுடைய தேவன் அவன் வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அவன் நடைகள் ஒன்று அவன் எங்க போனாலும் ஆண்டவர் கூட இருந்து, அவன் மோசமான இடத்துக்கு போனாலும் அவனை ஆண்டவர் பிடிச்சி இழுத்து கொண்டது, நீ இங்கதான் இருக்கணும்னு சொல்லி போட்டு ஆண்டவர் நிறுத்திடுவார். அழலியா, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். நீ கர்த்தருக்கு காத்திரு, அவருடைய வழியை வைத்து கை கொள்ளு, அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் என்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். உனக்கு விரோதமாக எழும் எந்த ஆயுதம் வாய்க்காமலே போ. பூமியை சுதந்திரித்துக் கொள்வாய், அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். அதனால யார்கிட்ட போய் சண்டை போடக்கூடாது, யார்கிட்ட போய் நம்ம ஏற்றி நிற்கக்கூடாது, யார்கிட்ட போய் நம்ம இது பண்ணக்கூடாது. எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் வச்சிட வேண்டியதுதான். என்னுடைய பாலிசி எல்லாம் அதுதான். ஆண்டவரை நீங்களே பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்பேன். ஆண்டவர் பார்த்துருவார். யோசபாத்துக்கு ஆண்டவர் சொல்லியிருக்க, 3 ராஜாக்கள் எந்திரிச்சு வரும்போது, யுத்தத்துக்கு வரும்போது யோசபாத்து எங்கேயும் போய் பக்கத்து நாடினுடைய ஒரு உதவியை நாடல. உடனே என்ன பண்ணிட்டாரு, ஆண்டவர் சமூகத்தில் போய் தேசத்தில் இருக்கிற அத்தனை பேரும் எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படிட்டாங்க. எங்கே முழங்கால் போட்டு, தேவாலயத்தில் முழங்கால் போட்டு ஒரு நாள் உபவாசம் எடுத்தாங்க. ஆண்டவர் என்ன பண்ணார், அவங்களுக்கு எதிராக வந்தவங்க 3 ராஜாக்களை முறியடித்து ஆண்டவர் யோசபாத்துக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்து கடைசியில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். கடைசியில் அது 7 வருஷமா அது அவங்க 3 பேர்த்தினுடைய ராஜாக்களுடைய ஆசீர்வாதத்தை யோசபாத்து ஒருத்தர் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சு அதை அனுபவிச்சாராம். அப்போ பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவருக்கு அதான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆண்டவர் நீ எப்பேற்பட்ட இது வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட காரியம் வந்தாலும் சரி, ஆண்டவர் முன்ன வைங்க, ஆண்டவர் இது பண்ணுங்க, ஆண்டவர் தேடுங்க, ஆண்டவருக்கு முக்கியத்துவம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் நம்ம முழங்கால் போடுகிற பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கொடிய பலவந்தனாக ஒரு துன்மார்க்கனை கண்டேன். அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திக்கிறவன பச்சை மரத்தை போல் தலைத்தவனாக இருந்தான். ஆனாலும் அவன் ஒளிந்து போவான். பாருங்கள், அவன் இல்லை, அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை. துன்மார்க்கனுடைய காரியமெல்லாம் அப்படிதான் முடியும். ஆனால் ஆண்டவர் தேடி ஆண்டவருக்கு இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை 7 தரம் நம்ம எத்தனை இருந்தாலும் கூட ஆண்டவர் நம்மளை தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள். அறுப்புண்டு போவதே துன்மார்க்கனுடைய முடிவு. நீதிமான ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்குடைய கைக்கு தப்பி வைத்து ரட்சிப்பார். அல்லேலூயா. ஆமா, துன்மார்க்கனுடைய நிலைமைகளும் நீதிமான நிலைமைகளை குறித்து இங்க 37ஆம் சங்கீதத்தில் அழகா எழுதியிருக்கு. அதனால நம்ம நீதிமான்களாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஆண்டவருக்கு பயந்து
அவருடைய கட்டளைகள் அவருடைய கற்பனைகளுக்கு நம்ம வந்து செவி கொடுத்து அதன்படி நடக்கும்போது ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளாக இருக்கும்போது நம்மளை வாழாக்காமல் தலையாக்குறார், கீழாக்காமல் மேலாக்குறார். அல்லேலூயா. ஒரு சாட்சி ஒன்று சொல்றேன் பாருங்க. என்ன, வேல்ஸ் தேசங்கிற ஒரு தேசத்துல ரொம்ப துன்மார்க்கமான காரியங்களை நடந்துட்டு இருந்திருக்கு. துன்மார்க்கம்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத ரொம்ப காரியங்கள் நடந்திருக்கு. அதுல ஒரு சின்ன ஒரு பையன் என்ன பண்ணா, ஆண்டவர் தெரிந்து கொண்டதுனால அவன் என்ன பண்ணா, அவன் நிலக்கரி சுரங்கத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். வீடு ரொம்ப கஷ்டமான வீடு, கஷ்டப்படுற குடும்பம். அப்புறம் கடைசியில் என்ன போச்சு, ஆண்டவர் மேல அவனு ஒரு பற்றுதல் வந்து அவன் கம்மி போட்டால் ஒரு 20 வருஷம் முழங்கால் போட்டே ஜெயம் பண்ணிட்டு இருந்திருக்கிறான். அவனுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெயம் பண்றதுதான். வேலை செய்யும் போது வேலை செய்வான், ஜெயம் பண்றது, வேதத்தை படிப்பது, ஆண்டவருடைய சிந்தனையாவே ஆண்டவர் காரியமாவே இருந்ததுன்னு அந்த தேசமே ஆண்டவருக்குள்ள வந்துருச்சான். அந்த தேசத்தை கடைசியில் போலீஸும் இல்லை, அவருக்கும் இல்லை, இவங்களும் இல்லை, யாருமே கிடையாது. எல்லாமே ரட்சிக்கப்பட்டாங்க, எல்லாம் உண்மை ஆகிட்டாங்க, நீதிமானம் ஆகிட்டாங்க. 1904 வருஷத்துல இந்த சம்பவம் இந்த தேசத்தில் நடந்து கடைசியில் அது உலகம் பூரம் பரவிடுச்சு. அப்பேற்பட்ட ஒரு பிள்ளைகளாய் நம்ம மாறணும். அப்படியா இருக்கும்போது தான் நம்மளை யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமா, அதனால வந்து அப்படியா நம்ம இருக்கும்போது ஆண்டவன் வாழ்க்கையில பெரிய, அவருக்கு வயது வந்து 26 வயசு பையன், 26 வயசுக்குள்ள அப்பேற்பட்ட ஒரு ஆண்டவர் மேல ஒரு பற்றுதல் வந்து, நம்ம தேசம் இப்படி மோசமா இருக்குது, தேச ஜனங்கள் எல்லாம் இப்படி அழிவுக்குள்ள போயிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த தேசத்து மேல ஒரு பாரம் வந்து அவன் என்ன பண்ணா, அப்படியா வந்து ஜெபத்துல வந்து சரியா 20 வருஷம் ஜெபம் பண்ணோன்னு அந்த தேசத்துல வந்து கடைசியில வந்து எல்லாமே உண்மையுள்ளவனா, பரிசுத்தம் உள்ளவனா, இல்லை நீதி உள்ளவனா மாறிட்டான். கடைசியில் அங்க போலீஸும் இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாம் உண்மையா இருக்கிறாங்க, எல்லாம் நீதிமனா இருக்கிறாங்க, எல்லாமே இருக்கிறாங்க. சண்டை சச்சரம் இல்லை, பொறாமையும் இல்லை, எதுவுமே கிடையாது, எல்லாமே காரியமெல்லாம் எல்லாம் நல்லா இருக்கு. அப்படியா இருக்கும்போது இந்த ஒரு பையன் ஜெயம் பண்ணது நிமித்தம் அந்த தேசமே காக்கப்பட்டதும் இல்லாம அந்த தேசத்துல வந்து மற்ற தேசங்களுக்கு அது பரவிடுச்சான். அந்த ஜெபத்தினுடைய வல்லமை, ஜெபத்தினுடைய ஒரு அவன் ஆண்டவர் மேல இருந்த ஒரு காரியம் பாருங்க. அப்பேற்பட்ட ஒரு அந்த தேசத்தை அழித்து ஒரு அழிவிலிருந்து காப்பாற்றி தேசத்தை அவன் மட்டுமில்லை எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கொண்டு 26 வருஷம் பண்ணியிருக்கான் ஜெபம். அவர் பேர் வந்து இன்பெட் ராபர்ட்ஸ். ஆமா, அதனால வந்து நான் அதை படிக்கும்போது உண்மையாலுமே அந்த இதெல்லாம் கேட்கும்போது உண்மையாலுமே நம்மளும் அப்படி இருக்கலாம்னு சொல்லி ஒரு ஆசையும் கூட வரணும். நம்மளுக்குள்ள அந்த ஆசை வரணும், ஜெபம் பண்ணணும், வேதத்தை படிக்கணும், உண்மையா இருக்கணும். ஆண்டவர் நம்ம எப்படியா இது பண்ண சொல்லும்போது நம்ம குடும்பம் மட்டுமில்லை, தேசமே காக்கப்படும். அதான் 1906 வருஷம் பல இடங்களில் அந்த அந்த ஜெபமானது பல நாடுகளுக்கு பரவிடுச்சான். அந்த வேல்ஸ் தேசத்துல அந்த ஒரு பையன் 26 வயசு பையன் பண்ணின ஜெபமானது உலகத்தையே அசிச்சிருக்கு. இப்படியா நம்ம வந்து ஆண்டவர் பிள்ளைகள் வந்து நீதிமானா இருந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்பணிந்து இருக்கும்போது ஆண்டவன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். சந்தேகமே படக்கூடாது. ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரை தேடும் சந்தேகம் பண்ணக்கூடாது. பரிசுத்தாவிய வல்லமையோடு நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். அதனால இயேசுதான் எல்லாவற்றையும் செய்வான் நல்ல உறுதியோடு நம்ம ஜெபம் இது பண்ணும்போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அதனால வந்து நம்ம வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருடைய அடிச்சுவட்டை தான் நம்ம பின்பற்றவர்களா இருக்கணும். மற்றவங்க யார் வேணா யார் என்ன வேணா சொல்லிட்டு போறாங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. எப்பேற்பட்ட பஞ்சம் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட இது வந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மளை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார், போஷிக்கிற தேவனாய் இருக்கிறார், காப்பாற்றுகிற தேவனாய். நம்ம பிள்ளைகளை பாதுகாக்க முடியாது, நம்ம வருமானம் நம்மளை பாதுகாக்காது, நம்ம காரு பங்களா பாதுகாக்காது, நம்மளுடைய வீடு வாசலை பாதுகாக்காது. ஆண்டவர் பாதுகாப்பார். அதான் அவர் சொல்லிட்டார், உறங்காமலும் தூங்காமலும் பாதுகாக்கிறேன்ட்டார்.
அப்போ அவர் தான் நம்மளுக்கு வேணும். உறங்காமல் தூங்காமல் நம்மளை பாதுகாக்க அவர் தான் வேணும். வேற எத்தனை பேர் இருந்தாலும் ஒன்றும் இல்லை. தாய் தந்தை உன்னை கைவிட்டால் நான் உன்னை சேர்த்துக்கொள்வேன். அம்மா அப்பா நம்ம நல்லா இருந்தால் நல்லா ஆசீர்வாதமாக இருந்தோம்னா நல்ல சந்தோஷம். நம்ம எல்லாமே திறமையாக இருந்தோம்னா என் பையன் சொல்லுவாங்க. நம்ம எல்லா விதத்திலும் கோழையாக இருந்தால் நம்ம ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத மாதிரி இருந்தோம்னு சொன்னால், எந்த வருமானம் இல்லை, எதுலையுமே ஒரு முன்னேற்றம் இல்லைன்னு சொன்னால் தாய் தப்பிலே நம்மளை வெறுத்துருவாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மளை வெறுக்க மாட்டார். அல்லேலூயா. அதான் ஆண்டவருடைய பாசத்துக்கும் தாய் தப்புடைய பாசத்துக்கும் உலகத்தினுடைய பாசத்துக்கும் வித்தியாசம். அதனால எல்லாம் இருக்க வரைக்கும் தான் நண்பர்கள் எல்லாம். அதனால ஆண்டவரை நம்பணும், ஆண்டவரை தேடணும், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆண்டவர் பிள்ளையா இருக்கும்போது ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால நம்ம நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்குள்ள வித்தியாசத்தை நாம் இப்பொழுது பார்த்தோம். அதே மாதிரி நம்ம நீதிமானாக இருக்கும்படியாக நம்ம பிரயாசப்பட வேண்டும். ஆகவே இங்கே வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பதாக. இந்த சத்தியத்தை மனதில் வைத்து நம்ம சபையில் நம்ம உண்மையாக இருக்கும்போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். நல்லா ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இந்த வேலையில் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை நாங்கள் கேட்டோம், நீங்கள் பேசுனீங்க, அதுக்கு நன்றி ஆண்டவர். அதன்படி நாங்கள் நடக்க கிருபை செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. மீதியான பகுதியை நீங்கள் பொறுப்படுத்தி இயேசு கிறிஸ்து பரம்பினார். ஆமென்.